நார்மல் ப்ளவுஸு எவ்வளோ ஈஸியாக சொல்லி தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும், ப்ளவுஸு யாரையாச்சும் சந்தேகம் கூட கேட்காண்டா அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், நம்ம தைக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டி தைக்கலாம். கட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். இது நார்மல் ப்ளவுஸ் தான், லைனிங் ப்ளவுஸ் கிடையாது. உள்ளே வைக்கிறதுக்காக நான் டபுள் பீஸ்னு பாருங்கள், டபுள் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மெயின் கிளாத்து, இதில் ஒன்று வச்சுக்கணும். அதேமாரி இதுக்கும் ரெண்டு சைடுக்கும் ரெண்டு கிளாத்து உள்ளே வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதுவும் இந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. ஃபஸ்ட்லேயே நீங்கள் ஆப்போசிட் பார்த்து வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், ஒன்றை பார்த்து ஒன்று இந்த கட் பண்ணி விட்டுருக்கோம்னா இது ஃப்ரண்டில் வரும், அது ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுக்கிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம சுற்றிலும் தையல் தான் போடும். நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு நம்ம எடுத்து தைச்சிடலாம். அதுக்கு தான் நம்ம பார்த்து நம்மளுக்கு வைக்க சொன்னது. இப்போ இதுதான் மெயின், இந்த கலரு இதுதான் ப்ளவுஸு. இது நம்ம எக்ஸ்ட்ரா வச்ச துணி தான். இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டையும் இது போல் வச்சு பாருங்கள். கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ரெண்டும் கரெக்டாக இருக்கா, அப்போ இது முடிஞ்சு. இப்போ இதில் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இது நான் 2.25 இன்ச்சு அளந்து இதை கட் பண்ணி விட்ருக்கேன். இதுக்கு இந்த பக்கம் தான் நம்ம டாட் பிடிக்கணும். கட் பண்ணி விட்ருக்கேன், இந்த பக்கம் நம்ம கிளாத்து எடுக்கக்கூடாது. நான் கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள், இதுக்கு இந்த பக்கம் இந்த 2.25 இன்ச்சு நான் எப்படி எதில் கட் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், நான் இருக்குல்ல அது பட்டி ஜாயின்லேருந்து இந்த மெயின் டாட்டு இருக்குல்ல அது வரைக்கும் தான் நான் எடுத்துருக்கேன். அது 2.5 வரும். நம்ம தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25, அந்த 2.25 தான் நான் கட் பண்ணி விட்ருக்கேன். இனி நம்ம இந்த பக்கம் தான் டாட் பிடிக்கணும். இது வயசான பாட்டி ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, அதனால் நம்ம 1 இன்ச்சோட குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, மடக்கி பிடிக்காது. ஒரு 3/4 இன்ச்சு பிடிச்சா கூட பிரச்சனை கிடையாது மடக்குனதுக்கப்புறம். மடக்கி 3/4 இன்ச்சு பிடிச்சிட்டு இதில் உயரம் வந்து 2.5 இன்ச்சு வச்சுடுங்க. இந்த மெயின் டாட்டுக்கு உயரம் வேணும்ல, உயரம் 2.5 இன்ச்சு அதில் மார்க் பண்ணிட்டு கிராஸாக தைச்சிடுங்க. இப்படி வச்சுடுங்க. அதே போல் நீங்கள் இதுலேயும் பார்க்க வேண்டியது ஒன்று இருக்குது. இதுவும் ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிங்க, இல்லைன்னா இதுவும் ஒரு பக்கமாகவே பிடிச்சிருவோம். பார்த்துக்கிடுங்க. நம்ம இனி இந்த பக்கம் உள் பக்கம் பிடிக்கணும். தைக்கிறது கஷ்டம் கிடையாது, ஆனால் இந்த வைக்கிறது மட்டும் ஆப்போசிட்டாக பார்த்து நீங்கள் வச்சு விடுங்க. இது இந்த டாட்டே அளவு வச்சுக்கலாம். நம்ம இது 2.5 இன்ச்சு அளந்துருக்கோம், அதனால இந்த அளவே நம்ம வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக தையல் போட்டுக்கலாம். இது இந்த பக்கம் நம்ம முன்கழுத்து இருக்குல்ல அந்த பக்கம் பாதியாக மடக்கிடுங்க. இதுவும் 2.5 இன்ச்சு உயரம் வச்சா போதும். ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது மடக்கி பிடிக்கும்போது 1/4 இன்ச்சில் தான் தையல் போடணும். 1/4 இன்ச்சில் தையல் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது நூல் மாதிரி வந்து கிராஸில் தையல் போட்டுறணும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள், அதே போல் போடுங்க.
நான் பிடிச்ச இங்கே 1/4 இன்ச்சு வர வர ஸ்லோ பண்ணி நூல் மாதிரி வந்து நிறுத்தி விடுங்க. அதே போல் இந்த பக்கமும் நம்ம முன்கழுத்து இருக்குல்ல அந்த பக்கத்தை இப்படி பாதியாக மடக்கிடுங்க. ஒரு பக்கம் நம்ம டாட் பிடிச்சா அளந்து டாட் பிடிக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே பிடிச்சிருக்கோம்ல அதை வச்சு மார்க் பண்ணால் போதும். இப்போ 2 பிடிச்சாச்சு. இது 3ஆவது டாட் வந்து ஆம்போல் டாட். அதுக்கு இதுலேருந்து மெயின் டாட்டுக்குலாம் இதுவும் இப்படி கையில் பிடிச்சா போதும். மெயின் டாட்டில் இருந்து ஒரு 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. வயசானவங்களுக்கு 2 இன்ச்சு கேப் இருக்கணும். ஒரு 40 வயசுக்குள்ளாடி உள்ளவங்களுக்குன்னா 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப் இருந்தால் போதும். நீங்கள் இந்த டாட்டு மெயின் டாட் இப்படி நீங்கள் தூக்கி இப்படி விட்டாலே அந்த லைன் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்படி இருக்கிறத அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த லைன் பாருங்கள், கீழே தான் நான் வச்சுருக்கேன். அப்போவுமே பார்த்தாலே அது தெரியும். நீங்கள் அந்த நேரத்துக்கு பிடிச்சாலே போதும். இது ஒரு கஷ்டம் இல்லை. இதுக்கு ஒரு அளவு அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காங்க. இதுக்கு என்ன அளவு இது தெரியாதே அப்போல்லாம் யோசிக்காதுங்க. நீங்கள் அப்படி பார்த்தாலே அது கரெக்டாக தெரியும். இனி இந்த டாட்டை அளவு வச்சுக்கலாம். ஒரு சைடு மட்டும் அளவு வைங்க, இன்னொரு சைடு அந்த டாட் பிடிச்சதையும் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது 3 டாட் பிடிச்சாச்சு. பாட்டினனால 3 டாட் போதும். இனி நம்ம பட்டி வச்சு தைக்கலாம். பட்டி வச்சு தைக்கும்போது நம்ம ஃப்ரெண்டில் கட் பண்ணி விட்ருக்கோம். வரணும், ஏற்கனவே கட் பண்ணி விட்ருக்கோம். உங்களுக்காக திரும்பியும் கட் பண்ணி காட்டுறேன். இந்த ஃப்ரெண்டில் இருக்கிறது தான் ஃப்ரெண்டில் வரணும். அதுவும் ஒரு பக்கம் மாற்றி வச்சிடாமல் கரெக்டாக வச்சுவிடுங்க. வைக்கும்போதே தெரியும் மாறி வருவான்னு சொல்லி. நம்ம கரெக்டாக தைச்சோம்னா அது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இது இப்போ ஃப்ரெண்டில் வருவா. இந்த கழுத்து இருக்குது பாருங்க, முன் கழுத்து. அது அந்த பக்கத்துலேருந்து நீங்கள் இந்த பக்கத்தை மாற்றிடாதுங்க. அதுக்காக தான் கட் பண்ணி விட்ருக்குது. இதில் வரும்போது இந்த டாட்டை சின்னதாக உள் பக்கமாக மடித்து இப்படி விட்டுருங்க. இதை போல் மடித்து விட்டுட்டு அது போல் தைங்க. இது ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால தான் நான் மெயின் டாட் வந்து 3/4 இன்ச்சு பிடிச்சேன். இல்லைன்னா 1 இன்ச்சு தான் பிடிக்கணும். தச்சுட்டு இப்படி திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்து ஒரு கிளாஸில் இருக்குல்ல, இதெல்லாம் நேர் பண்ணிடணும். இது நேராக கட் பண்ணி விட்டுட்டு பார்க்குறதுக்கு நமக்கு தெரியும் நேராக. அந்த மாதிரி இன்னும் இது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தனியாக இருக்கா, இதையும் நீங்கள் கட் பண்ணி நேராக்கிடுங்க. பார்க்குறதுக்கு நேராக்கிட்டு கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த பக்கத்தை அப்படியே திருப்பி இந்த மாதிரி கிராஸில் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் லேசாக கட் பண்ணி விட்டுக்கிடுங்க. கட் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு நேராக இருக்க மாதிரி. அதே இந்த பக்கமும் அதே கிடையாது. 2 பக்கமே நேர் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் போட்டுவிடுங்க. இப்போ நம்ம 2 சைடும் தைச்சாச்சு. இது பார்க்குறதுக்கு இதை பார்த்த மாதிரி அதுவும் அதை பார்த்த மாதிரி இது மாதிரி இருக்கணும். அதனால தான் நான் ஒன்று ஒன்றே பார்த்து தைங்கன்னு சொன்னது. இப்போ கரெக்டாக இருக்கா? இதை எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பின்பக்கம். நம்ம 2 இன்ச்சுக்கு மடக்கிறதுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடம் வரைக்கும் தான் நம்ம மடக்கணும். அது எப்படி மடக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு மடக்கு மடக்கிடலாம்.
இனி கட் பண்ண இடத்துல மடக்கிடுங்க. இனி முதுகில் 2 டாட் வரும், 2 பக்கம் வரும். அது எப்படி பிடிக்கணும்னு நாங்கள் சொல்லி தரேன். ஈஸியாக இருக்கும். நான் எப்படி பிடிக்கன்னு பார்த்துடுங்க. நம்ம இந்த பக்கம் வந்து தையலுக்காக 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுப்போம். அதை 2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு, அதை 2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் 2ஆக மடித்து போட்ட பிறகு ஒரு 2 மாதிரி இருக்குல்ல, இதில் ஒரு 2 கையை வச்சு அழுத்திட்டு இந்த மார்க் பண்ண இடத்துல கொண்டு வைங்க. வச்சா திரும்பியும் ஒரு 2 வரும். இதில் தான் நம்ம டாட் பிடிக்கணும். இந்த பக்கமும் அதுக்கு நேர் இந்த பக்கம் மார்க் பண்ணிடுங்க. இந்த டாட் ஃபஸ்ட்டில் அரை இன்ச்சு பிடிக்கிறேன், தொடங்கும் போது அரை இன்ச்சு. அரை இன்ச்சுக்கு அதிகமாக பிடிக்கக்கூடாது, அரை இன்ச்சை விட குறவாக பிடிச்சாலும் பரவாயில்ல. இந்த டாட் வந்து 3.5 இன்ச்சு உயரம் வைக்கணும். கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்குலாம் 4 இன்ச்சு உயரம் வைங்க. இது ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால தான் நான் 3.5 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன். இங்கே மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துலையும் மடக்கி இதுலேயே டாட் பிடிச்சிருங்க. அந்த பக்கத்தை மாதிரி இந்த பக்கமும் 3.5 இன்ச்சு 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கிராஸாக தையல் போட்டு எடுத்துருங்க. இதுதான் உங்களுக்கு கிராஸில் தைச்சிருக்கிறது. இவ்வளோ தான், ஈஸியாக தான் இருக்கும். தையலே தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் தைக்கலாம். தைச்சாச்சா? இனி இந்த பட்டிக்கு கீழே நம்ம இன்னும் தைக்கலை, அதை மடக்கி தைக்கணும். அதுக்கு எப்படி அளவு பார்க்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தோம். இந்த 2 ஷோல்டரையும் ஒன்றா வைங்க. கரெக்டாக வைக்கணும். ஜாயின் இருக்குது, இந்த 2 ஜாயின்ட்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வைங்க. கரெக்டாக இதுவும் கரெக்டாக ஒன்று மேலே ஒன்றா இருக்க மாதிரி வைங்க. வச்சுட்டு ஒரு விரல் வச்சு அழுத்தி கொடுத்துட்டு இங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ரா நிற்கோ அதை தான் நம்ம மடித்து தைக்கணும். ஏற்கனவே பின்னாடி முதுகு மடித்து தைச்சிருக்கோம், அதே அளவுக்கு வரது கணக்கு பண்ணி தான் இதையும் மடிக்கணும். இப்போ நம்ம மடிப்பு இருக்கா, இது பக்கத்தில் மார்க் பண்ணிடுங்க. அப்போ நம்ம இதை மடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். இதே போல் ஷோல்டரை கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த பக்கமும் அளவு பார்க்கணும். ஃப்ரெண்டு பக்கம் இதில் எந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க. இதில் மடிப்பு இருக்கா, இந்த இடத்துல நம்ம மடித்து தைச்சா தான் கரெக்டாக இருக்கும். இனி இப்போ நம்ம மார்க் பண்ணால் மடித்து தைச்சிடலாம். நம்ம ஒரு சைடு மடக்கி தைச்சாச்சு, அதுபோல் இன்னொரு சைடு மடக்கி தைக்கணும். இன்னொரு சைடு மடக்கிறதுக்கு இந்த ஃப்ரெண்டில் கழுத்து இருக்குல்ல, அந்த பக்கம் உள்ள மடித்து தைச்சதை ஏற்கனவே மடித்து தைச்சிருக்கோம்ல, அந்த அளவு தான் வைக்கணும். இந்த ஃப்ரெண்டு கழுத்து இருக்குல்ல, அதை கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு பிடிச்சி பார்த்துட்டு எந்த இடத்துல மடிப்பு வந்துருக்கு அந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணணும். இது இப்படி மார்க் பண்ணால் தான் ஐவுக்கு வைக்கும்போது ஒரே அளவாக வரும். இந்த ஐவுக்கு பீஸ் இருக்கும்போது ஒரே அளவு வரும். இந்த இப்போ ஒரு பக்கம் மார்க் பண்ணியாச்சு. இது இந்த சைடில் மார்க் பண்ணதுக்கு இந்த துணிக்கு மேலே வச்சு தான் மார்க் பண்ணணும். அதுக்கு ஷோல்டரில் 2யுமே ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுட்டு இந்த ஆம்புகள் ஜாயிண்ட்டையும் அதே போல் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுருந்தேன். கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு இப்படி ஒரு கையை வச்சு அழுத்திட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பாருங்கள். அந்த மடிப்புக்கு போக மீதி இருக்கதை இது எவ்வளோ இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது அவ்வளோயும் மடிக்கணும். இந்த இடத்துல மடிக்கணும். ஃப்ரெண்டில் என்ன மார்க் பண்ணி வச்சுருக்கோம், இந்த பக்கம் என்ன மார்க் பண்ணணும். இந்த 2 மார்க்கையும் மடித்து தைச்சிடலாம்.
இப்போ நம்ம மடித்து தைச்சாச்சு, பட்டி தைச்சாச்சு, 2 சைடுக்குமே நம்ம தைச்சாச்சு. 2 சைடும் நம்ம பட்டி வச்சு கீழே மடித்து தைச்சி அளவெல்லாம் பார்த்து கரெக்டாக வச்சாச்சு. இனி நம்ம வைக்கக்கூடியது ஐவுக்கு. இந்த பக்கம் ஐவுக்கு மாட்டுறது வி மாதிரி வரமுல, வி பட்டி, அதுதான் வைக்க போகிறோம். அது எப்படி வைக்க ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெண்டரை 3 இன்ச்சு போல் ஒரு பீஸ் எடுத்து விடுங்க. அது இதை விடவும் நம்ம வச்சு பாருங்கள். இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரியே இருக்கணும், கொஞ்சம் நீளம் கூடுதலாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துடுங்க. உள்பக்கம் வைக்கிறதுல வந்து வி வைக்கணும். இது இப்போ நம்ம உள்பக்கம் தான் வைக்க போகிறோம். இதுதான் வி பட்டி. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சின்னதாக மடித்து விடுங்க. தொடங்கும்போது கொஞ்சம் மடித்து விடுங்க. இந்த தையல் நம்ம 4 இன்ச்சில் எல்லாம் தைக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். தைச்சாச்சு. தைச்சதுக்கு அப்புறம் இந்த துணியை இப்படி திருப்பி பார்க்கணும். திருப்பி கூட ஒரு தையல் போடணும். அது படிமான தையல். இதுக்கு பேர் படிமான தையல். இந்த பீஸ் இருக்குல்ல, நம்ம எக்ஸ்ட்ரா வச்ச பீஸில் நம்ம ஜாயின் பண்ணது நிற்கும். அதை வந்து இந்த பக்கம் நல்ல துணியில் வச்சக்கூடாது. இந்த வச்ச பீஸுக்கு மேலேயே சாய்ச்சி வச்சுட்டு அதில் தையல் போடணும். இதுதான் படிமான தையல். இந்த பக்கம் நம்ம உள் பக்கம் வச்சுருக்கோம். இனி ஐவுக்கு பக்கத்துக்கு வெளி பக்கம் வைக்கணும். அதுக்கு கூட ஒரு பீஸ் வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 2 இன்ச்சு அகலம் இருந்தால் போதும். அது 2.5 இன்ச்சுனா இது 2 இன்ச்சு போதும். அதை விட இது கொஞ்சம் 1/2 இன்ச்சு சின்னதாகவே அகலத்தில் வெட்டிவிடுங்க. நீளம் மட்டும் இந்த அளவை விட கொஞ்சம் 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ கூட இருங்க. ரெண்டாவது நம்ம தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். தைக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து விடுங்க. மடிச்சுட்டு மேல் பக்கம் வைங்க, நல்ல பக்கம். அது உள் பக்கம் வச்சோம், இது வெளி பக்கம் வைக்கணும். இதையும் அதே போல் திருப்பி இந்த நம்ம தைச்சது இருக்குல்ல, காலிஞ்சதை தைச்சோம்ல, அதை இந்த கிளாத்துக்கு மேலே தான் வைக்கணும். இந்த பக்கம் திருப்பிடக்கூடாது. நான் அதுக்கு சொன்ன மாதிரி தான் படிமானதையை போட்டுடலாம். இனி இதில் நம்ம இப்படி மடித்து வைக்கணும். அதுக்கு இது வந்து பிசுறாக இருக்குது, அதனால இதை ஒரு சின்ன மடிச்சுக்கிட்டு தான் இதுக்கு மேலே வச்சு வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், பக்கத்தை இப்படி மாற்றி போட்டு வச்சுக்கணும். போட்டுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ விட்டுட்டு மீதியை உள்ளே திருப்பி மடிச்சுக்கிடுங்க. இதில் நமக்கு ஒரு 2 இன்ச்சு இருந்தால் போதும். 2 இன்ச்சுக்கு அதிகமாக இருக்கதா உள் பக்கமாக நான் மடிச்சு விட்டுருக்கேன் பாருங்கள். இதே போல் உள்ளே திருப்பிடுவோம். அது எவ்வளோ துணியாக இருந்தாலும் சரி உள்ளே திருப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணி தையல் தெரியல, அதுக்கு மேலே வச்சு தான் நம்ம வி போடணும். ஃபஸ்ட்டு எண்டில் ஒரு வி போட்டு விடுங்க. ஃபஸ்ட்டு புதுசாக தைக்கிறவங்க வி மாதிரி வரைஞ்சி இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, பட்டி ஜாயிண்ட், அதில் ஒன்று கண்டிப்பாக போடணும். அதில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. இனி இந்த 2க்கும் கீழே பட்டி ஜாயிண்ட்டு, இதுக்கு சென்ட்ரு பார்த்து ஒரு மார்க் போட்டுவிடுங்க. இதில் ஒன்று வரும். அப்புறம் மேலே ஒரு 1/4 இன்ச்சு கீழே மார்க் பண்ணணும். இதில் வந்து நம்ம எம்மிங் பண்ணோம்ல, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும், அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுவிடுங்க. இந்த 2 மார்க் பண்ணுங்க, அதுக்கு சென்ட்ரு பார்த்துடுங்க. மார்க் பண்ணிவிட்டு தெரியாதவங்க புதுசாக தைக்கிறவங்க இந்த இடத்துல இப்படி ஒரு வி மாதிரி போட்டு விடுங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு வி போட்டுட்டு அந்த ஊசியை வந்து தைச்சிட்டு இந்த இடத்துல குத்தி நிறுத்தி அப்புறம் வி மாதிரி விக்கு மேலே தைங்க. கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஏதாவது சந்தேகம் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இப்படியே வச்சுட்டு ஏற்கனவே தைக்கிறவங்களுக்கு அந்த வி கரெக்டாக வந்துடும்.
ஒவ்வொரு வீ போடும்போதும் அந்த ஊசியை துணிக்குள்ளே குத்தி வச்சுட்டு இப்படி திருப்பி எடுங்க. துணி விலகாமல் அப்படியே இருக்கும். இப்படி திருப்பி எடுக்கும்போது ஊசியை துணிக்குள்ளே குத்தி நிறுத்திடுங்க. இது பாருங்கள், நம்ம இப்போ மார்க் பண்ண இடத்துல எல்லாமே நம்ம வீ வச்சாச்சு. 5 இடத்துல வீ வச்சாச்சு. இனி நம்ம இந்த பீஸை நம்ம வச்சு தைச்சதுக்கப்புறம் இதில் தான் ஐவு வைப்போம். அப்போ ஐவு வைக்கிறதுக்கு நமக்கு இதில் 1 இன்ச்சு போல் போதும். 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. மீதி இருக்கிறத இப்படி மடிச்சுக்கிட்டு பாருங்கள், உள்பக்கம் திருப்பிங்க. உள்பக்கம் திருப்பி நம்ம 1 இன்ச்சில் மார்க் பண்ணி வச்சுக்கோமா, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே உள்ள மடித்து வச்சுக்கிட்டு தையல் போடலாம். நான் எப்படி போடுறது திருப்பி அதே போல் 1 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு போயிருந்தால் கூட போதும். நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு ஐவுக்கு தான் வைப்போம். அதனால் சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை விட சின்னதாக கூட வைங்க. வைக்கிறது லாஸ்ட் வரைக்கும் நம்ம 1 இன்ச்சா 3/4 இன்ச்சா 1/2 இன்ச்சுனாலும் ஒரே அளவு இருக்க மாதிரி பார்த்து செய்யுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதில் தான் நம்ம ஐவு வைக்கணும். இனி நம்ம ரெண்டுமே தைச்சாச்சு. வீ வச்சாச்சு, ஐவு வைக்கிறதும் தைச்சாச்சு. தைச்சதுக்கு அப்புறமும் திரும்ப என்ன பண்ணணும்னா அந்த வீ அடியில் வச்சுட்டு நம்ம இது மேலே வைக்கணும். இப்படி தான் நம்ம ஐவுக்கு வைப்போம். இனி இதில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம இப்போவே கட் பண்ணி எடுக்கலைன்னா ஐவு வைக்கும்போது கட்டை நட்டமாக இருக்கும். இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், அதை அப்படியே வரைஞ்சி தான் நீங்கள் கட் பண்ணணும். சும்மா குத்து மதிப்பாக கட் பண்ணிடாதுங்க. அப்படியே மார்க் பண்ணி வரைஞ்சி தான் கட் பண்ணணும். ஆட்டி விட மாப்பிள்ளையா. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதுக்கு மேலே நம்ம வச்சு பார்ப்போம். வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும். இது பாட்டிக்கு, அதனால் இது கழுத்து ரொம்ப சின்ன கழுத்தாக தான் இருக்கும். ரொம்ப ஒல்லி பாட்டி, வயசான பாட்டி. இப்போ வந்து கரெக்டாக ஒன்று மேலே ஒன்றா இருக்கா. இப்படி இருந்துச்சுன்னா போதும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம இப்படி பார்த்துட்டு கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி தான் எடுக்கணும். நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு நம்ம பின்னாடி உள்ள பீஸ் இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி வச்சுட்டு இது இந்த பக்கம் வர்றது, இது இந்த பக்கம் வர்றது இப்படி வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இது ஒரு 1/4 இன்ச் அளவில் நீங்கள் ஷோல்டரை ஜாயின் பண்ணணும். இப்போ 2 பக்கமும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும், கை வைக்கணும். கை வைக்கிற முன்னாடி இது வந்து கொஞ்சம் நேர் பண்ணிவிடணும். இந்த இடம் நேராக இருக்க மாதிரி இருந்தால் தான் நமக்கு ப்ளவுஸ் அழகாக வரும். இது நேராக இருக்கா அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டு, சும்மா நூல் ஏதாவது இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துட்டு நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கை வைக்கணும். உங்களுக்கு கட் பண்ண தெரியாதவங்க நான் கட் பண்ண வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். இது ஃப்ரெண்டில் தெரியறதுக்காக கட் பண்ணிட்டுருக்கோம். ஃப்ரெண்டுன்னா இது இந்த பார்ட் தான் ஃப்ரெண்டு. இப்போ நம்ம இந்த கையை எப்படி வைக்கணும்னா, இந்த சென்ட்ரு கட் பண்ணிட்டுருக்கோம்னா அதை இதில் வச்சு பார்க்கும்போது இந்த கட் பண்ணி விட்டது இந்த பக்கம் வர மாதிரி பார்த்து தான் வைக்கணும். பார்த்துட்டு வைக்கணும். வைக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த கட் பண்ணி விட்டதும் இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, ஷோல்டர் ஜாயிண்ட், இது ரெண்டையும் இது ஒன்றா வச்சு இது ஒரு விரலில் வச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடமா இப்படி வச்சு பாருங்க. இப்படி வச்சு பார்த்து இது எந்த இடத்துல வருவோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் தைச்சா போதும். இப்போ இந்த சென்றம் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருந்தால் தான் அந்த ப்ளவுஸு கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சு தான் தைக்கணும். இன்னொரு தையல் போட்டுடலாம். ஒரு தையல் போட்டுட்டு இன்னொரு தையல் அதுக்கு மேலேயே போட்டுடலாம்.
சைடு நம்ம கை தைச்சாச்சு. நீ அடுத்த சைடு கை தைக்கணும். பார்க்கும்போது இது நேராக இருக்கா, அப்போ நம்ம கட் பண்ணலாம். கையை வச்சிடலாம். அங்கே சொன்ன மாதிரி தான் இந்த கட் பண்ணுறது. இப்போ ஃப்ரெண்டு கட் பண்ணது இந்த பக்கம் வரணும். ஃப்ரெண்டில் வர மாதிரி பார்த்து ஃபஸ்ட்டு கையை திருப்பி வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த சென்டரில் கட் பண்ணி விட்ருக்கதும் ஷோல்டர் ஜாயினில் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு கையில் பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடமா இப்படி வச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம கட் பண்ணி தூர போட்டுடலாம். ஆனால் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் கையில் நம்ம சென்டர் கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் கை கரெக்டாக வரும். இந்த பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கை வளைவு தைக்கும்போது கொஞ்சம் மெதுவாக தான் தைக்கணும், ஸ்பீடாக தைக்கக்கூடாது. ஏன்னா வளைவு அப்போ கரெக்டாக வராது. மேலே இன்னொரு தையல் போட்டுருவேன். கை ரெண்டு பக்கமும் தைச்சாச்சு. இனி வந்து நம்ம இதில் கட் பண்ணி விட்ருக்கேன் கையில். இது எதுக்குன்னா இப்படி மடக்கி தைச்சிட்டு கீழே எம்மிங் பண்ணணும். அதுக்காக தான் நான் கட் பண்ணி விட்ருக்கேன். இதை இப்படி மடக்கி வச்சுட்டு நம்ம தையல் இந்த அர்த்தத்தில் போடக்கூடாது, சென்டரில் போடணும். அதுவும் பெரிய தையல் போடணும். எதுக்குன்னா நம்ம இந்த பக்கம் எம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையலை பிரித்து எடுக்கணும். அதுக்கு மிஷினில் நம்ம 5ஆம் நம்பர் தையலுக்கு மாற்றிக்கிட்டு தான் இந்த சென்டர் பார்த்து தையல் போடணும். இப்போ இனிமேல் நம்ம மிஷினில் மாற்றிடலாம். இது கட் பண்ணும்போதே இந்த இதெல்லாம் கட்டிங்கெல்லாம் நான் போட்டிருப்பேன். நீங்கள் கட்டிங் வீடியோ பாருங்கள். இந்த சைடு மாதிரி இந்த பக்கமும் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். அந்த கட் பண்ணி விட்ட இடத்த தான் மடக்கி நடு சென்டரில் தான் தையல் விடணும். அப்போ தான் நம்ம பிரித்து எடுக்க ஈஸியாக இருக்கும். இந்த 5ஆம் நம்பர் தையல் எதுக்கு போடுவேன்னா அது தையல் பெருசாக வரும், அது பிரித்து ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ தைச்சாச்சு. இனிமேல் வந்து அந்த தையலை 2.25 இன்ச்சில் நம்ம மாற்றி வச்சுட்டு தான் அடுத்த தையல் தைக்கணும். எல்லாத்துக்குமே மறந்து இந்த 5ஆம் நம்பர் தையலை போட்டுறக்கூடாது. இப்போ நம்ம வச்சாச்சு. கை 2 பக்கம் வச்சாச்சு. இனிமேல் சைடு ஜாயின் பண்ணலாம். சைடு ஜாயின் பண்ணி முதுகு பக்கம் ரெண்டுமே இப்படி பாதியாக மடித்து இப்படி வச்சுருங்க. அளவு ப்ளவுஸ்லையும் இதே போல் பின்னாடி பக்கம் மட்டும் முதுகை இப்படி பாதியாக மடித்து அதை வச்சு இப்படி பார்க்கணும். இப்படி பார்த்து ஜாயிண்ட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிடுங்க. இனி நம்ம கையில் இருந்து தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அது கையை பாதியாக மடக்கிடுங்க. மடக்கி இது போல் வைங்க. பாட்டி வந்து கை கொஞ்சம் லூஸ் போட சொன்னாங்க. இந்த இடத்துல தான் இருக்குது, ஆனால் நான் இதை விட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டு தான் தைப்பேன். ஏன்னா அவங்க வந்து கை டைட்டாக இருக்குது, கொஞ்சம் லூஸாக போடணும்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் தள்ளி ஒரு 1/4 இன்ச் தள்ளி போட்டுருக்கோம். இனி மார்க் பண்ண இடத்துல இருந்து கொஞ்சம் இடம் தைக்கணும். தைச்சிட்டு ஏற்கனவே நான் கட் பண்ணி விட்ருக்கேன், சுற்றளவு கட் பண்ணி விட்ருக்கேன். சரி தான் நான் கட் பண்ணி விட்ருக்கேன். இந்த கட் பண்ணி விட்டுற இடத்துக்கு தான் ஸ்ட்ரைட்டாக அந்த தையல் வரணும். அப்போ தான் நமக்கு சுற்றளவு கரெக்டாக இருக்கும். தைக்கும்போது இந்த 2 ஜாயிண்ட் இப்படி ஒன்றா வைக்கிற மாதிரி ஒரு அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி ஒரு விரல வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தைங்க. அப்போ தான் திரும்பி பார்க்கும்போது அந்த ஜாயிண்ட் 2ம் ஒன்றா இருக்கும். இப்படி தைச்சிட்டு இனிமேல் இந்த அடிப்பக்கம் நம்ம அளக்கணும். அதுக்கு இது எந்த பக்கம்னு பார்க்கணும். இது வி பக்கம். அப்போ நம்ம ப்ளவுஸ்லேயும் வி எந்த பக்கம் வச்சுருக்குன்னு பார்க்கணும். வீன்னு இருக்கா, இதை தான் நம்ம அளவு வைக்கணும். ஜாயிண்ட் எந்த இடத்துல வரும்னு பாருங்கள், அந்த இடத்துல மார்க் பண்ணிவிடுங்க. இந்த 2 ஜாயிண்ட்டை ஒன்றா வச்சுடுங்க.
எக்ஸ்ட்ரா 2 தையல் போடுங்க. இதை நேராக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி சமமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒன்று சின்னது ஒன்று பெருசாக இருக்கணும், அதை ஸ்ட்ரைக் பண்ணி விட்டுருங்க. இதை விட்டுட்டு இனி அடுத்த பக்கம் ஜாயின் பண்ணலாம். கையை ரெண்டையும் இதே போல் பாதியை மடக்கி அந்த பக்கம் நம்ம பண்ண மாதிரி தான் இந்த பக்கமும் பண்ணணும். கையை மடக்கி வச்சுடுங்க. அவங்களுக்கு லூஸ் போட சொன்னதுனால ஒரு 4 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன். வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து தைக்கணும். தைக்க தொடங்கும்போது டாக்காக அடித்து தொடங்குங்க, இல்லைன்னா தையல் பிரிஞ்சிடும். ஸ்டார்டிங்கில் ஒரு தையல் போட்டிங்கன்னா அது பிரிஞ்சு வந்துடும். அங்கே சொன்ன மாதிரி தான் அது இங்கே கட் பண்ணி விட்டுருக்க பாருங்கள். இந்த இடத்துக்கு தான் ஸ்ட்ரைட்டாக தையல் இந்த கட் பண்ணி விட்டுருக்க இடத்துல தான் வரணும். சுற்றளவு கட் பண்ணி விட்டுருப்போம். கட்டிங் வீடியோவில் நான் அதை சொல்லி கட் பண்ணியிருப்பேன், அதை பாருங்கள். இது ஏன் எந்த இடத்துல கட்டிங் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இடம் தைச்சிட்டு இனி இது எந்த பக்கம்னு பாருங்கள். இது ஐவிக்கு வைக்க பக்கம். ப்ளவுஸில் ஐவிக்கு வைக்க பக்கத்தை எடுங்க. அதை இதே போல் வச்சுட்டு ஜாயிண்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல மார்க் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம், இதை ஒன்றா வச்சுடுங்க. 2 மார்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வந்துச்சுன்னா 2க்கும் சென்டர் பார்த்து தையல் போடுங்க. இனி சைடில் 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணி வச்சு பண்ண பிறகு அப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி நேராக்கிடுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக நேராக வந்துடும். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ண உடனே என்ன பண்ணணும், இந்த சுற்றளவு நம்ம கரெக்டாக இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணணும். அளவு ப்ளவுஸு இது போல் ஒரு பக்கமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இடமா இப்படி பிடிச்சி பார்க்கணும். இப்போ இதில் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. அது எதுக்குன்னா அந்த பாட்டி லூஸ் வைக்க சொன்னேன், கொஞ்சம் விட்டுருக்கோம். இவ்வளோ இருக்குது. அப்படி இல்லைனாலும் இவ்வளோ லூஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை தைக்கணும்னு பார்க்காதுங்க. இது வந்து 1/2 இன்ச்சுக்குள்ளாடி இருந்தால் விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. இனி நம்ம தைச்சாச்சு. இனிமேல் வந்து இந்த எம்மிங் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணலான்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். இது வந்து டபுள் பீஸாக இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். ஒத்தையாக இருந்தால் ஒத்தையாக வச்சுக்கலாம். அது என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக இப்படி கிராஸில் ஒரு லைன் போட்டு விடுங்க. ஃபஸ்ட்டு இந்த லைன் மேலே இப்படி கட் பண்ணி விடுங்க. அடுத்து இதில் ஒரு ஸ்கேல் வச்சுட்டு இந்த ஸ்கேலில் வச்சு வரைஞ்சி விடுங்க. புதுசாக தைக்கிறவங்க ஏற்கனவே தைச்சவங்களுக்கு இப்படி கிராஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இனி இதை வந்து புதுசாக தைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா இந்த முக்கோணம் மாதிரி இருக்குல்ல, அதை சமமாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போனா தைக்கிறது உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதே ஜாயின் பண்ணுங்க. இதே போல் இதில் என்ன நீட்டு நிற்கும் அதை அப்படியே கட் பண்ணிடுங்க. இந்த பக்கமும் அதே போல் நீட்டு நிற்கும், அதையும் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. சமமாக கட் பண்ணி எடுத்துருங்க, ஜாயின் பண்ணுங்க. இந்த பீஸ்லையும் பாருங்கள் இவ்வளோ இது கிராஸில் வச்சு ஜாயின் பண்ணலாம். இது வந்து நான் ஏன் கட் பண்ணேன்னா புதுசாக சிலவங்களுக்கு தையலே தெரியாதுல்ல, அவங்களுக்காக தான் நான் இதை கட் பண்ணேன்.
வரேன். நம்ம சின்னதுலேயும் கூட 2 பீஸ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஏன்னா சில நேரம் பத்தாம போயிடும். அதுக்காக இதையும் கொஞ்சம் கட் பண்ணி அது கூட சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். நம்ம எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கட் பண்ணி தூர போட்டுக்கலாம். அதனால் இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு பீஸ் ஜாயின் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நம்ம தைச்சிட்டு மீதி வந்தால் கட் பண்ணி தூர போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரே பீஸ் ஆக்கியாச்சு. இனி அதை கழுத்து எப்படி வைக்கணும்னு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு இப்படி மடித்து விடுங்க. மடிச்சுட்டு இது மேலே வைங்க, தொடங்குங்க. இது மேலே வைங்க. இது 1/4 இன்ச்சு அளவுக்கு தைங்க. அதே போல் இது கழுத்துனால வளைவாக வரும். கொஞ்சம் கொஞ்சம் இடமா நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தான் தைக்கணும். துணி எந்த துணியும் இழுக்கக்கூடாது. அது எப்படி இருக்குமோ அதை பொசிஷனுக்கு நீங்கள் தான் மெதுவாக தைக்கணும். அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி துணியை அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி கொடுத்து தான் தைக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளைவாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சம் இடமா தான் தைக்கணும். இப்படி தைக்கணும். துணியை எந்த காரணம் கூட இழுக்கக்கூடாது. திருப்பி திருப்பி கொடுக்கணும், ஆனால் துணியை இழுக்கக்கூடாது. அப்புறம் வளைவு வந்து மாறிடும், ஷேப் மாறி வேறு மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இடமா தைக்கணும். துணியை இழுக்கக்கூடாது. துணியை திருப்பி மட்டும் கொடுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி திருப்பி கொடுக்கணும். இவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு மீதியே கட் பண்ணி எடுத்துடலாம். இனி நான் வச்சுருக்கோம்ல இந்த துணியை நமக்கு ஜாயின் பண்ண தெரியும். ஜாயின் பண்ணதை உள்ளே வச்சு இதை அப்படியே மூடி வைக்கணும். மூடி தான் தைக்கணும். மூடி 1/4 இன்ச்சில் மூடி இது லாஸ்ட் எண்டில் தையல் நான் எப்படி போடணும்னு பாருங்கள். இதுவும் கழுத்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இடமா தான் தைக்கணும். இந்த மாதிரி வச்சோம் 1/4 இன்ச்சு இப்படி மடக்கி வச்சுட்டு மடக்கினதை ஃபஸ்ட்டு தைக்கணும். 2 திரும்பியும் கொஞ்சம் இடம் மடக்கு உள்ளே வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல அதை உள்ளே வச்சு தெரியாத மாதிரி மூடி இந்த மாதிரி தான் தைக்கணும். கொஞ்சம் இடம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இப்படி கரெக்டாக பிடிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் தைக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடமா தான் பிடிச்சி தைக்கணும். லாஸ்ட் நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு வந்துருமா, அதை எப்படி உள்ளே மடக்கி அதுக்கப்புறம் திரும்ப நம்ம எப்போ அங்கேருந்தே மடக்கி வந்தோம்ல அதே போல் இப்படி மடக்கணும். மடக்கிறது எல்லாம் ஒரே அளவாக பார்த்து மடக்குனா அப்போ தான் நம்ம எம்மிங் பண்ணும்போது பார்த்தா அழகாக இருக்கும். இனி நம்ம இப்படி மடக்கி தைச்ச பிறகு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட் பண்ணி விடணும். கொஞ்சம் விட்டுட்டு மீதியே கட் பண்ணி விடணும். இப்போ நம்ம ப்ளவுஸ் தைச்சாச்சு. இந்த துணியை மட்டும்தாங்க நம்ம கட் பண்ணி எடுக்கோம். இது ஒன்றுமே தையலே தெரியாதவங்க கூட இந்த ப்ளவுஸை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தைக்கலாம். யார்கிட்டையுமே சந்தேகம் வேண்டாம். இதில் வந்து சந்தேகப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நான் அவ்வளோ ஈஸியாக தான் உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் தையல் கிளாஸ் சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு புரிய முடியாதான் நான் சொல்லியிருப்பேன்.
கட் பண்ணுற வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு இதையும் தைச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே பார்க்கணும், கட் பண்ணி நீங்களே தைச்சிடலாம். புதுசாக தையலே தெரியாதவங்க கூட அந்த கட் பண்ணுற வீடியோவும் இதையும் சேர்த்து பாருங்கள். அப்போ தான் நான் எந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம், சுற்றுலாவெல்லாம் நான் கட் பண்ணி விட்டு இல்லை நான் தைக்கும்போது சொல்லியிருப்பேன். ஆனால் உங்களுக்கு என்ன அளவில் கட் பண்ணியிருக்குன்னு தெரியாது. அதனால் நீங்கள் கட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நமக்கு ப்ளவுஸ் தைச்சாச்சு. ஓகேங்களா?